அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பியம் 2வது அதிகாரம் சொல்லதிகாரம். சொல்லதிகாரத்தின் 9 இயல்களுள் கிளவியாக்கம் குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். சென்ற வகுப்பிலும் அதற்கு முந்தைய வகுப்பிலும் கிளவியாக்கத்தில் தொல்காப்பியர் கூறக்கூடிய தொடரியல் அமைப்பு கூறுகள் குறித்து பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் சென்ற வகுப்பில் தகுதி வழக்கும் இயல்பு வழக்கும் எங்கனம் அமைய வேண்டும் என்பது குறித்தும், இனச்சுட்டில்லா பண்புகள் பெயர் கொடை என்பது ஒரு தொடரிடத்து எங்கனம் அமைதல் வேண்டும் என்பது குறித்தும், இயற்கை பொருளையும் செயற்கை பொருளையும் கூறுகின்ற முறைமை குறித்தும், அதே நேரத்தில் பால் மயக்குற்ற ஐயக்கிளவி என்பவை குறித்தும் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் தொல்காப்பியர் கிளவியாக்கத்தில் கூறக்கூடிய தொடரில் அமைப்பு கூறுகளுள் அடை, சினை, முதல் இம்மூன்றும் முறைமயங்காது வருதல் அமைப்பு குறித்து பார்க்க இருக்கின்றோம். தொல்காப்பியர் கிளவியாக்கத்தில் தொடரில் அமைப்பு கூறுகள் குறித்து கூறி வருகின்ற பொழுது, அடை, சினை, முதல் என்ற மூன்றும் முறைமயங்காது வருதல் வேண்டும் என குறிப்பிடுகின்றார். அம்மூன்றும் முறைமயங்காது ஒரு தொடரிடத்து வருதல் வேண்டும் என்பதை பற்றி சொல்லக்கூடிய நூற்பாதான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்நூற்பா அடை, சினை, முதல் என முறை 3 மயங்காமை நடைபெற்று இயலும் வண்ணச் சினை சொல் என்று நூற்பாவின் வழியாக தொல்காப்பியர் அடை, சினை, முதல் முறை 3 மயங்காது வருவது குறித்து குறிப்பிடுகின்றார். குறிப்பின் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது, அடை, சினை, முதல் என்பதை அந்நூற்பாவினுடைய ஈற்று சொல்லாக அமைக்கின்ற பொழுது வண்ண சினை சொல் என்று சொல்கின்றார். அடை, சினை, முதல் என முறை 3 மயங்காமை வருவதுதான் ஒரு தொடரினுடைய அமைப்பு முறை. அவ்வாறு மயங்காது வருவது என்பது மரபு வலா நிலை தொடர் என்று சொல்கிறார். நடைபெற்று இயலும் வண்ணச் சினை சொல். அடை, சினை, முதல் என்பதை வேறொரு சொல்லால் தொல்காப்பியர் குறிப்பிடுகின்ற பொழுது வண்ணச் சினை சொல். அடை, சினை, முதல் என்ற முறை 3 வேறொரு வகையில் சொல்வதாக இருந்தால் வண்ண சினை சொல் முறை 3 மயங்காது ஒரு தொடரிடத்து வருதல் வேண்டும். அங்கனம் மயங்காது வருவதைத்தான் மரபு வழாநிலை தொடர் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். அதற்கான எடுத்துக்காட்டு செங்கால் நாரை. இந்த செங்கால் நாரை என்பதை நாம் பிரித்து பார்த்தோம் என்றால் செம்மை கூட்டல் கால் கூட்டல் நாரை என்று பிரித்து பார்க்கலாம். செம்மை கூட்டல் கால் கூட்டல் நாரை சேர்கின்ற பொழுது செங்கால் நாரை. இப்ப செம்மை என்பது என்ன? அடை. அடை என்பது குணம் பற்றியது, பண்பு பற்றியதாக இருக்கும்.
இந்த இடத்துல நிறம் என்ற குணம் பற்றியதாக, நிறம் என்ற பண்பு பற்றியதாக அடை வந்திருக்கிறது. நிறம் அதுங்க வண்ணம் என்று சொல்லக்கூடியது. அடை இஸ் ஈக்குவல் டு வண்ணம், ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் என்று பார்க்கக்கூடியது. அடுத்து என்ன? கால், சினை. கால் என்பது சினை. அப்ப சினை 2 இஸ் ஈக்குவல் டு சினை 2. அடை சினை, வண்ணம் சினை. அடை செம்மை, வண்ணம் சிவப்பு. சினை கால், வண்ண சினை அங்கே கால். முதல், முதல் என்பது பொருட்பெயர், முதற்பெயர் என்று சொல்வார்கள். அப்ப முதல் இஸ் ஈக்குவல் டு சொல். அப்ப முதல் என்பது என்ன? பொருட்பெயர் என்பது என்ன? நாரை. அது முதற்பெயர் என்று சொல்வார்கள், பொருட்பெயர் என்று சொல்வாங்க. ஒரு பொருளை குறித்து வரக்கூடிய பெயர். இப்ப நாரை. இந்த வரிசை முறை செம்மை, கால், நாரை, அடை, சினை, முதல் என்ற அந்த 3 வரிசை அமைப்பு முறை தொடரிடத்து மயங்காது வருவதுதான் மரபு. அங்கனம் வருவது மரபு வளாநிலை தொடர் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். செங்கால், நாரை. மற்றொரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் என்றால் மிக எளிதாக புரியும். பெருந்தலை சாத்தன். பெருந்தலை சாத்தன். பெரு அடை, அதாவது வண்ணம். வண்ணம் நிறம் எடுத்துக்கிறாங்க. அடை என்பது குணம். குணம் என்பது நிறத்தை குறிக்கலாம். பண்பு என்பது குணம் என்றாலும் பண்பு என்றால் ஒன்று. அது நிறத்தை குறிக்கலாம், வடிவத்தை குறிக்கலாம், சுவையை குறிக்கலாம். அப்ப அடை என்பது செங்கால், நாரை என்பதுல நிறம் பற்றி வந்தது. இங்க பெருந்தலை சாத்தன் என்பதுல அடை என்பது வடிவம் பற்றி வந்தது. பெரிய தலையை உடைய சாத்தன். இப்ப பெரு என்பது அடை, தலை என்பது சினை. அப்ப அடையை எடுத்து சினை வந்திருக்கிறது. சினை எடுத்து சாத்தன் என்பது முதல், முதற்பொருள் அல்லது பொருட்பெயர் என்று சொல்லக்கூடியது. பெருந்தலை சாத்தன் என்பதும் மரபு வளாநிலை தொடர். என்ன அடிப்படையில? அடை, சினை, முதல் என்ற முறை 3ம் மயங்காது வந்திருக்கிறது. மற்றொரு எடுத்துக்காட்டு கருங்கால் காக்கை. கருங்கால் காக்கை, கரிய கால் காக்கை, கரிய அடை, கால் சினை, காக்கை முதற்பெயர், அதாவது பொருட்பெயர். ஆக அடையும் சினையும் முதலும் முறை 3ம் மயங்காது வந்திருக்கிறது. ஆகவே இம்மூன்று எடுத்துக்காட்டுமே மரபு வளாநிலை தொடர். எதன் அடிப்படையில்? அடை, சினை, முதல் முறை 3ம் மயங்காது வந்ததன் அடிப்படையில் இவ்வெடுத்துக்காட்டுக்கள் 3ம் மரபு வளாநிலை தொடர். இப்ப வண்ணச்சினைச்சொல் என்பதும் அதே அடிப்படையில் நீங்க பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம். இப்ப கருங்கால் காக்கை, கருங்கால் காக்கை, கரிய வண்ணம், கால் சினை, வண்ணச்சினை, சொல் காக்கை. சொல் என்பது முதற்பொருள், பொருட்பெயர் என்று சொல்லக்கூடியது. செங்கால் நாரை, செம் வண்ணம், கால் சினை, நாரை சொல், வண்ணச்சினை சொல். ஆக வண்ணச்சினை சொல்லாக இருந்தாலும்
அடைசினை முதல் ஆக இருந்தாலும் முறை மூன்றும் மயங்காது வருவது மரபு வளாநிலை தொடர் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். இவை வழக்கினுள் மயங்காது வருவன. இந்த அடைசினை முதல் என முறை மூன்றும், அதாவது வண்ணம் சினை சொல் என்ற முறை மூன்றும் மயங்காது வருவது வழக்கினுள் என்பது உலக வழக்கினுள், செயல் வழக்கினுள் என்று சொல்றார். இவை வழக்கினுள் மயங்காது வருவன என்று சொல்றார். பெரும்பான்மை உலக வழக்கினுள் இம்முறை மூன்றும் அடைசினை முதல் வண்ணச்சினை சொல் என்று சொல்லக்கூடிய அந்த முறை மூன்றும், அந்த அமைப்பு முறை மயங்காது வருவது உலக வழக்கினுள் பெரும்பான்மை. செயல் வழக்கிலும் பெரும்பான்மை உண்டு. முறை மூன்றும் மயங்காது வருவது. அப்படி மயங்காது வருவது தான் மரபு வழாநிலை தொடர் என்று குறிப்பிடுகிறோம். அது நடைபெற்று இயலும். எவ்விடத்து நடைபெற்று இயலும்? உலக வழக்கினுள் மயங்காது நடைபெற்று இயலும் என்று உரையாசிரியர் குறிப்பிடுவாங்க. சேனாவரையர் உரையில பார்த்தீங்கன்னா, அடை சினை முதல் என முறை மூன்று மயங்காமை நடைபெற்றியலும் வண்ணச்சினை சொல். அடை பண்பு சொல்லும், சினை சினை சொல்லும், முதற் சொல்லும் என என முறை மூன்றும் கூறப்பட்ட முறை மயங்காமல், முறை மூன்று மயங்காமை. கூறப்பட்ட முறை என்னது? அடை சினை முதல் என்று கூறப்பட்ட முறை மூன்றும் நடைபெற்று இயலும் வழக்கை பொருந்தி நடக்கும். உலக வழக்கை பொருந்தி நடக்கும். வண்ண சினை சொல், வண்ண சொல்லோடு தொடர்ந்த சினை சொல்லை உடைய முதற் சொல் என்றவாறு சேனாவரை எழுதுகிறார். அடைசினை முதல் முறை மூன்றாக இருந்தாலும், வண்ண சினை சொல் முறை மூன்றாக இருந்தாலும் வழக்கில் பொருந்தி மயங்காது நடக்கும் என்று சொல்கின்றார். வடிவு முதலாகிய பிற பண்பு உளவேனும். அடை வடிவு முதலாகிய பிற பண்பு உளவேனும். பண்பு என்பது நிறம் குறித்து வரும், சுவை குறித்து வரும், வடிவம் குறித்து வரும். இனிப்பு, புளிப்பு, சுவை, கார்ப்பு, இவையெல்லாம் பண்பை உணர்த்தக்கூடிய சொற்கள். சுவையின் அடிப்படையில சிவப்பு, கருப்பு, வெள்ளை, மஞ்சள், ஊதா இவையெல்லாம் நிறத்தின் அடிப்படையில் தோன்றக்கூடிய பண்பு சொற்கள். நெடியோன், சிறியோன், இது வடிவத்தின் அடிப்படையில் தோன்றக்கூடிய பண்பு சொற்கள். அது வடிவு முதலாகிய பிற பண்பு உளவேனும். இப்ப சுவை பற்றி, வடிவம் பற்றி, நிறம் பற்றி பண்பு சொற்கள் இருந்தாலும் வண்ண பண்பினது வழக்கு பயிற்சி நோக்கி வண்ணத்தின் அடிப்படையில் சொற்கள் சொல்லக்கூடிய சொற்கள் தான் வழக்குல, உலக வழக்குல பெரும்பான்மையாக இருப்பதனால அவரு வடிவத்தையோ சுவையோ எடுத்து சொல்லாம நிறத்தை எடுத்துக்கொண்டு வண்ணச்சினை சொல் என்று குறிப்பிடுகிறார் என சேனாவரையர் விளக்கம் தருகிறார். வடிவு முதலாகிய பிற பண்பு உளவேனும். வண்ண பண்பினது வழக்கு பயிற்சி, இந்த வண்ணம் குறித்து அந்த அடைமொழி, அந்த வண்ணச் சொல் வருவதாம் பெரு வழக்காக இருப்பதனால அவரு வண்ணச்சினை சொல் என்றார். இப்ப நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கிறப்ப உங்களுக்கு தெரியும். குறிப்பில் பெருந்தலை சாத்தன், இது வண்ணம் இல்ல, வடிவம் தானே. இது சிறு வழக்கு, அருகிய வழக்கு, மிக குறைந்த வழக்கு.
கருங்கால் நாரை, கருங்கால் காக்கை, கருங்கால் குதிரை, செங்கால் நாரை, இது மாதிரி வண்ணம் பற்றி வரக்கூடிய அடைமொழிதான் பெரு வழக்காக, வழக்கு பயிற்சி நோக்கி எது பெரு வழக்காக இருக்கிறதோ அதனாலதான் தொல்காப்பியர் வண்ண சினைச்சொல் என்று சொல்கிறார் என சேராவரை தன்னுடைய உரையில் குறிப்பிடுகிறார். அதற்கான விளக்கம் தான் இது. வடிவு முதலாகிய பிற பண்பு உளவேனும் இருந்தாலும் வண்ணப்பண்பினது வழக்கு பயிற்சி நோக்கி அந்த வண்ணச்சொல் என்பது வழக்கில் மிக பெரும்பான்மையான பயிற்சி இருப்பதனால் வண்ண சினைச்சொல் என்றார் என்று சேனாவரையர் விளக்கம் தருகிறார். ஏன்னா நீங்க கேட்பீங்க இல்லையா, பெருந்தலை சாத்தம் சொல்லி வருகின்ற பொழுது அங்க வண்ணம் இல்லை சார், வடிவம் தானே வருகிறது என்று கேட்பதனால அதற்கு விடை தருகின்ற விதத்துல சேனாவரையர் இந்த இடத்துல அதற்கு விளக்கம் தருகிறார். சொல்லிட்டு அந்த நூற்பாவுக்கான எடுத்துக்காட்டை சேனாவரையர் தருகிறார். உதாரணம், செங்கால் நாரை, உணர்ச்சி விதியின் அடிப்படையில் எழுதுகிறார். பார்த்து, செங்கால் நாரை, பெருந்தலை சாத்தன். செங்கால் நாரை என்பது வண்ணம் சினை சொல், அடை சினை சொல் முதல். பெருந்தலை சாத்தன் இங்க வண்ணம் கிடையாது, வடிவம் தான். வடிவம் சினை சொல், அடை சினை சொல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு சொல்வதுதான் மரபு. அதுதான் வளாநிலை தொடர் என வரும் என்று சொல்லிட்டார். பார்த்து சொல்லிட்டு அடுத்து கீழே எழுதுறாரு பாருங்க எடுத்துக்காட்டுல, கால் சென் நாரை, தலை பெருஞ்சாத்தன் என முறை மயங்கி வரின் மரபு வலுவாம் என்க. கால் செந்நாரை என்று வழங்குவதும் தலை பெருஞ்சாத்தன் என முறை மயங்கி வழங்குவதும் மரபு வலுத்தொடர் என்கிறார். இவ்வாறு சொல்லி அந்த சேனாவரையர் அடுத்து சொல்றார். பார்த்துங்க, வழக்கினுள் மயங்காது வரும் எனவே, வழக்கினுள் நடைபெற்று இயலும் பொறுப்பாளர் சொல்லியிருப்பாங்க. நடைபெற்று இயலும் என்பதற்கு வழக்கினுள் மயங்காது வரும் எனவே என்று கூறியதனால கீழே எழுதுவார். பார்த்துங்க, செய்யுளுள் மயங்கியும் வரப்பெறும் என்றவாறாம். குறிப்பில் எழுதியிருக்கோம். இவை வழக்கினுள் மயங்காது வருவன செய்யுளிடத்து மயங்கி வரலும் உண்டு. செய்யுளிடத்துல மயங்காது வரும், சில இடங்கள்ல மயங்கி வரும். ஆனால் உலக வழக்கில் மயங்காதுதான் வரும். பார்த்து முறை 3. அப்ப உலக வழக்கில் மயங்காது வரக்கூடிய அடை சினை முதல் முறை 3ம் செயலிடத்தும் மயங்காது வரும். அதே சமயத்தில் சில இடத்து செய்யுளில் மயங்கி வரலும் உண்டு என்று சேனாவரையர் தன்னுடைய உரையில் குறிப்பிடுகிறார். குறிப்பிடுவதோடு மட்டுமல்லாம அதற்கு எடுத்துக்காட்டும் தருகிறார் சேனாவரையர். புறநானூற்றுல ஒரு பாடல் எடுத்து காமிக்கிறார். பார்த்துங்க, இப்ப இந்த பாடல்ல அடை சினை முதல் அல்லது வண்ண சிலை சொல் இம்மூன்றும் மயங்கி வந்ததற்கு புறநானூற்றிலிருந்து ஒரு பாடல் எடுத்து காட்டுகின்றார். செயலிடத்து இம்முறை 3 மயங்கி வந்திருக்கிறது. அப்ப மயங்கி வந்ததுன்னா வலுத்தொடராக இருக்கிறது. செயலிடத்து மயங்கி வந்தாலும் கூட அது அழகு நோக்கி, அணிநயம் நோக்கி, யாப்பு நோக்கி நாம் ஏற்றுக்கொள்வதனால செயலிடத்து இம்முறை 3 மயங்கி வந்தாலும் அது வலுத்தொடராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதனால மரபு வலு அமைதி தொடர் என்று நாம கொள்ளலாம். அந்த புறநானூற்று பாடல் தான் இது. செவி செஞ்சேவலும் புகுவலும்
வெறுவர வாய் வன் காக்கையும் கூவையும் கூடி என செய்யுளுள் மயங்கியும் வரப்பெறும் என்றவாறாம். தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்துல புணர்ச்சி விதியை மிக தெளிவாக படித்து பயிற்சி பெற்றிருந்தீர்கள் என்றால் இந்த புறநானூற்று செய்யுளையும் அவர் எழுதக்கூடிய உரையையும் மிக எளிமையாக பிரித்து நம்ம வாசிக்கலாம். அதுல பயிற்சி நமக்கு போதவில்லை என்று சொன்னால் வாசிப்பில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஆக மீண்டும் நீங்க தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்துல புணர்ச்சி விதிகள் குறித்து அவ்வப்பொழுது வாசித்து பயிற்சி பெறுங்க. அப்ப அடை சினை முதல் வண்ணம் சினை சொல் என்ற முறை மூன்றும் செயலுடத்து மயங்கி வருவதற்கு புறநானூற்றிலிருந்து ஒரு பாடலை சேனாவரையர் எடுத்து காண்பித்து இது மரபு வலுத்தொடராக இருந்தாலும் செயலுடத்து ஏற்றுக்கொள்ளப்படுவதனால இது மரபு வலு அமைதி தொடர் என்கிறார். செவிச்செஞ்சேவலும் வாய்வன் காக்கையும் என செய்யுளுள் மயங்கியும் வரப்பெருணவும் வரப்பெரு என்றவாறாம் சொல்லிட்டு செவி செஞ்சேவல் வாய் வன் காக்கை என்பன சென் செவி சேவல் வல் வாய் காக்கை என்னும் பொருள்பட நின்றமையின் வண்ண சினை சொல் மயக்கமாயின. வண்ண சினை சொல் என்பது அடை சினை முதல் என்பது மயங்கி வந்திருக்கிறது. இந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். செயலுடத்து மயங்கி வருடம் உண்டு அடை சினை முதல் வண்ண சினை சொல் என்ற முறை செயலிடத்து மயங்கி வருவதற்கான எடுத்துக்காட்டு. புறநானூற்றுல 238வது பாட்டு தான் இருக்கு. சரி பார்த்துக்கீங்க. அந்த பாடல வரக்கூடிய அடை சினை முதல் முறை மூன்றும் மயங்கி வந்திருக்கக்கூடிய தொடர் அமைப்பு செவி செஞ்சேவல், இன்னொரு தொடர் வாய்வன் காக்கை. செவி செஞ்சேவல் வாய்வன் காக்கை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவி செஞ்சேவல் என்பதிலும் வாய்வன் காக்கை என்பதிலும் அடை சினை முதல் என்ற மூன்றும் மயங்கி வந்திருக்கிறது. அந்த மயங்கி வந்திருப்பதைத்தான் உங்களுக்கு என்னால குறிப்பிட்டிருக்கிற. முதலில் அடை என்பது வராமல் சினை வந்திருக்கிறது செவி. இரண்டாவதாக சென் செம்மை என்று சொல்லக்கூடிய சிவந்த வண்ணம் அடை என்பது வந்திருக்கிறது இரண்டாவதாக. மூன்றாவதாக அந்த முதற்பெயர் பொருட்பெயர் சொல் என்பது வந்திருக்கிறது. 1 2 3 என்ற அந்த அமைப்பில் வராமல் 2 1 3 என்ற அமைப்பில், அதாவது சினை அடை முதல் சினை வண்ணம் சொல் என்ற முறையில் மயங்கி வந்துள்ளது. ஆகவே இது வலுத்தொடர். செயலிடத்து அழகு நோக்கி வந்ததனால, அடிநயம் நோக்கி வந்ததனால இது வலு அமைதி தொடராக ஏற்றுக்கொள்ளலாம். அதே அடிப்படையில தான் வாய் வன் காக்கை. வாய் என்பது சினை, வன் அடை, காக்கை முதல். அப்ப 2 1 3 என்ற அடிப்படையில் வந்திருக்கிறது. இப்ப இது இரண்டையும் நம்ம மரபு வளாநிலை தொடராக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எப்படி மாற்றுவது? சென் செவி சேவல் என்றும் வன் வாய் காக்கை என்றும் மாற்றி எழுதினோம் என்றால் அது அடை சினை முதல் வண்ணம் சினை சொல் என்ற முறை மூன்றும் மயங்காது வந்த வளாநிலை தொடர். அப்ப செயலிடத்து இது மயங்கி வந்தாலும் கூட
வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று சேனாவரையர் நமக்கு தன்னுடைய உரையின் வாயிலாக கூறுகின்றார். அதே சமயத்துல மேலும் செய்யுளிடத்தும் வழக்கிடத்தும் வேண்டியவாறு வரும் என்று சொல்றார். வேண்டியவாறு வரும்னா என்ன? எடுத்துக்காட்டு பார்க்கலாம் நாம. அதுல ஒன்று, சிறு பைந்தூவி சிறு பசுங்கால். சிறு பைந்தூவி சிறு பசுங்கால். இந்த இரண்டு எடுத்துக்காட்டிலையும் பார்த்தோம்னா தூவி என்பதும் கால் என்பதும் சினைச்சொல். இந்த சினை சொல்லுக்கு அடையாக இரண்டு அடிக்கு வந்திருக்கிறது. சிறு என்பது ஓர் அடை, பைம் என்பது ஓர் அடை. பைந்தூவி, சிறு பைந்தூவி. இந்த இடத்துல முதல் என்பது இல்லை. அதனால என்ன, அதே போல சிறு பசுங்கால். கால் என்ற சினைக்கு சிறு என்பதும் பசுங் என்பதும் இரண்டு அடைகள் அடுக்கி வந்திருக்கின்றன. அதே போல சினையோடு குணம் இரண்டு அடிக்கு வந்தது, இது செய்யுட்கு உரித்து என்று உரையாசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். அதே மாதிரி இங்க சினையோடு குணம், குணம்னா அந்த வண்ணம், அடை என்று சொல்லக்கூடியது ஒன்று மட்டும் இல்லாம இரண்டு அடுக்கி ஒரு சினைக்கு வருகிறது. இது செய்யுள் எடுத்துதான். அடுத்த பார்த்து ஆவணாவில் ஒன்று, இளம் பெருஞ்சாத்தன். சாத்தன் என்பது முதற்பெயர், பொருட்பெயர். அப்ப பொருட்பெயரோடு இரண்டு குணம் அடுக்கி வந்திருக்கிறது. இளம் பெருங் என்ற இரண்டு குணம் அடுக்கிய முதற்பெயர். சினையின் தவறாக எழுதியிருக்கேன், நீ திருத்திக்கிங்க. இந்த இடத்துல சினை என்பது தவறாக எழுதியிருக்கேன், திருத்திங்க. முதலோடு குணம் இரண்டு அடுக்கி வந்தது, இது வழக்கிற்கு உரித்து, உலக வழக்கிற்கு உரித்து. மக்கள் வழக்குல முதலோடு குணம் இரண்டு அடுக்கி வருகின்ற முறைமை உண்டு. அதே நேரத்தில் சினையோடு குணம் இரண்டு அடுக்கி வருகின்ற முறைமை செய்யுளிடத்து உண்டு என்று உரையாசிரியர்கள் தங்களுடைய உரையின் விளக்கத்தின் வாயிலாக குறிப்பிடுகின்றார்கள். நீ சேனாவருடைய உரையை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்க, இந்த பகுதியை எடுத்து படிச்சேன். சிறு பைந்தூவி என சினையொடு குணம் இரண்டு அடுக்கி வருதல் செய்யுட்கு உரித்து என்றும். அடுத்துடாருப்பாங்க, இளம் பெருங்கூத்தன். இந்த கூத்தன் என்ற இடத்துல நீங்க தீபன் போட்டுக்கலாம், பாலமுருகன் போட்டுக்கலாம், செழியன், ஏதோ ஒரு பெயர். இளம்பெருங்கூத்தன் என முதலோடு, கூத்தன் என்ற முதலோடு இளம் பெரும் என்ற குணம் இரண்டு அடுக்கி வருதல் வழக்கிற்கு உரித்து என்றும் பிறர் மதம் மேற்கொண்டு கூறினார். இது சேனாவரி எழுதக்கூடிய உரை இல்லை, இது ஒரு உத்தி. பிறர் மதம் மேற்கொண்டு கூறினார், இது ஒரு உத்தி. அதனால சார் பிறர் மதம் மேற்கொண்டு கூறினார், உங்களுக்கு அந்த குறிப்பு அனுப்புறேன், நீங்க பாருங்க. இது ஒரு உத்தியா பயன்படுத்துவார். பார்த்து இந்த உத்தியை பயன்படுத்தி கொண்டு இவ்வாறு விளக்கம் தருவது. ஆக இந்த நூற்பாவுல தொல்காப்பியர் அடை சினை முதல், அதாவது வண்ணம் சினை சொல் என்ற முறை மூன்றும் மயங்காது வருவது வழக்கின் உள்ளே, செயலின் உள்ளே. அது மரபு வளாநிலை தொடர். இங்கனம் முறை மூன்றும் மயங்காது செயலெடுத்து வந்தாலும் சில இடத்து
செய்யுளுள் மயங்கி வருவதும் உண்டு. அங்கனம் மயங்கி வருவதை வலு அமைதி தொடர் என்றும் உரையாசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக இதுவரை நாம் தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய அடை சினை முதல், அதாவது வண்ண சினை சொல் அமை முறை குறித்து பார்த்தோம். அடுத்து நாம் தொல்காப்பியர் கிளவியாக்கத்தில் கூறக்கூடிய தொடரியல் அமைப்பு கூறுகளுள் பார்க்க இருப்பது ஒருமையை பன்மையால் கூறல். ஒருமையை பன்மையால் கூறுதல் நூற்பாயின் 27 குறிப்பிடுகின்றார். அதே எப்படி சார் ஒருமையை பன்மையால் கூறினால் அது வழுத்தொடர் அல்லவா என்று நீங்க நினைக்கலாம். அது வழுத்தொடர் தான். இருப்பினும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதனால அது வலு அமைதி தொடர் என கருதப்படும். ஆக நூற்பாயன் 27 ஒருமையை பன்மையால் கூறல் என்று கூறி அத்தொடர் அமைப்பு வலு அமைதி தொடர் என்பதை குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர். எப்படி நூற்பாவில் குறிப்பிடுகிறார் என்றால், ஒருவரை கூறும் பன்மை கிளவியும் ஒன்றனை கூறும் பன்மை கிளவியும் வழக்கினாகிய உயர் சொற்கிளவி இலக்கண மருங்கில் சொல்லாரல்ல. தெளிவா சொல்றது. வலு அமைதி தொடரை பற்றி பேசுகின்றார். என்ன வலு அமைதி தொடர்? ஒருமையை பன்மையால் கூறுதல் என்ற வலு அமைதி தொடரை பற்றி பேசுகின்றார். அங்கனம் ஒருமையை பன்மையால் கூறுதல் என்பது நூற்பால் மிக தெளிவாக தொல்காப்பியர் சொல்கிறார். ஒருமையை பன்மையால் கூறுதல் என்பது வழக்கினாகிய உயர் சொற்கிளவி. அது உயர் சொற்கிளவி சொல்லிட்டு அங்கனம் வழங்கக்கூடிய உயர் சொற்கிளவி இலக்கண மருங்கில் சொல்லாரல்ல. இலக்கண மருங்கில் சொல்லாரல்ல. இலக்கண முறையால் சொல்லும் நெறி அல்ல என்று சொல்றார். அதான் இலக்கண மருங்கில் சொல்லாரல்ல. ஒருமையை பன்மையால் கூறுகின்ற உயர் சொற்கிளவி என்பது இலக்கண முறைமையால் சொல்லும் நெறி அல்ல. இலக்கண மருங்கில் சொல்லாரல்ல. அது மரபு அல்ல, அது வலுத்தொடர். அப்படி சொன்னோம்னா ஒருமையை பன்மையால் கூறுவது என்பது அது வலுத்தொடராக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வதனால, அது உயர் சொல் கிளவி என்பதனால, வழக்கினாகி உயர் சொல் கிளவி என்பதனால, ஏற்றுக்கொள்வதனால அது வலு அமைதி தொடர் என்று சொல்கின்றார். சொல்லிட்டு அதற்கு எடுத்துக்காட்டும் சேனாவரை தருகிறார். யாம் வந்தேன் ஒருவரை கூறும் பன்மை கிளவி. நீர் வந்தீர் அது ஒருவரை கூறும் பன்மை கிளவி. இவர் வந்தார் என்று சொல்லக்கூடியது ஒன்றனை கூறும் பன்மை கிளவி. இப்ப எடுத்துக்காட்டு குறிப்பின் வழியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா புரியும். ஒருவரை கூறும் பன்மை கிளவியும் ஒன்றனை கூறும் பன்மை கிளவியும் வழக்கினாகிய உயர் சொற்கிளவி. இலக்கண மருங்கில் சொல்லாரல்ல. இலக்கண முறைமையால் அது சொல் நெறி அல்ல. அது வழக்கத்தில், வழக்கில், உலக வழக்கில் உயர் சொற்கிளவி. எது? ஒருவரை கூறும் பன்மை கிளவியும் ஒன்றனை கூறும் பன்மை கிளவியும். ஆக ஒருவரை கூறும் பன்மை கிளவி எது? எடுத்துக்காட்டு ஒன்று, ஒருவன் அல்லது ஒருத்தி தன்னை யாம் வந்தேன் என்பதும், ஒருவனோ அல்லது ஒருத்தியோ தன்னையே யாம் வந்தேன் என்று சொல்வது.
யான் வந்தேன்னு தான் சொல்லணும், ஒருமையில தான் சொல்லணும். தன்னை பற்றி சொல்லுகின்ற யான் வந்தேன் அப்படின்னு தானே சொல்லணும். ஒருமையில் சொல்லாமல் பன்மையால் சொல்வது யாம் வந்தேன். இப்ப யாம் வந்தேன் என்றாலும் அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருமைதான். அப்போ ஒருமையை பன்மையால் சொல்கின்றாங்களே சார், ஒரு தவறுதானே, வலுத்தொடர் தான். இருந்தாலும் உயர் சொற்கிளவி, வழக்கினாகிய உயிர் சொற்கிளவி, இது வலு அமைதி தொடர் என்று சொல்லக்கூடிய. இரண்டாவது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஒருவன் அல்லது ஒருத்தியை நீர் வந்தீர் என்பதும், இன்னும் கொஞ்சம் விளக்கமா தெளிவா சொல்லணும்னா, இப்ப நான் எனக்கு முன்னே இருக்கிற ஒருவனை பார்த்து அல்லது ஒருத்தியை பார்த்து நீரெல்லாம் வந்து பார்த்தீர்ல அப்படின்னு சொல்லுவோம். முன்னே நிற்பது ஒருத்தர் தான். நீ வந்து பார்த்தாய் என்று சொல்லணும் ஒருமையில. ஆனா பன்மையில சொல்ல நீர் அல்லது நீர் வந்தீர். ஒருவன் ஒருத்தியை பார்த்தவன் எப்படி சொல்றது, நீர் வந்தீர். இப்போ ஒருமையில் கூறக்கூடிய நீ வந்தா என்று சொல்வதற்கு பதிலாக நீர் வந்தீர் என்று பன்மையில் கூறுதல் வலுத்தொடராக இருந்தாலும் அது உயர் சொற்கிளவி என்பதனால வலு அமைதி தொடராக கருதப்படும். மூன்றாவதா பார்த்தோம்னா அவர் வந்தார், அவர் பெரியவர், அவர் நல்லர். அவன் அப்படின்னு சொல்லணும், வந்தான்னு சொல்லணும். ஆனா எப்படி சொல்லுவோம், அவர் வந்தார். ஒருமைதான், ஆனா பன்மையில சொல்லுவோம். ஏன்னா உயர் சொற்கிளவி, மரியாதை கிளவி. அதை கீழே உங்களுக்கு எளிமையா சொல்லிருக்கேன். உயர்திணை ஒருமையை உயர்திணை பன்மையால் கூறல். உயர்திணை ஒருமையை உயர்திணை ஒருமையால் தான் நம்ம சொல்லணும். அதான வளாநிலை தொடர், அதான மரபு. இருந்தாலும் உயர் சொல் கிளவி என்ற அடிப்படையில் உயர்திணை ஒருமையை உயர்திணை பன்மையால் கூறுதல் என்பது மரபு வலு அமைதி தொடர். ஒருவரை கூறும் பன்மை கிளவி. எடுத்துக்காட்டு, ஒருவன் அல்லது ஒருத்தி தன்னை யாம் வந்தேன் என்பதும், ஒருவன் அல்லது ஒருத்தியை பார்த்து நீர் வந்தீர் என்பதும். மூன்றாவது அவர் வந்தார், அவர் பெரியவர், அவர் நல்லர் என்பதும் ஒருவரை கூறும் பன்மை கிளவி. எல்லாமே ஒருமையில சொல்லக்கூடியதா, ஒருமையில் சொல்லாமல் பன்மையில் சொல்வது. காரணம் உயர் சொல், வழக்கினாய உயர் சொற்கிளவி என்கிறார். வழக்கினாய உயர் சொற்கிளவி எடுத்து ஒருவரை பன்மையிலை கூறலாம். அடுத்து என்ன சொல்றாரு, இது உயர்திணையில. அகிரணியிலையும் ஒன்றனை கூறும் பன்மை கிளவி. அகிரணியில ஒன்றன்பால் தான், அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உயர்திணை பன்மையில் நம்ம சொல்லுவோம். ஒன்றனை கூறும் பன்மை கிளவி. ஒன்று என்பது அகிரணை ஒன்றன்பால், பன்மை கிளவி என்பது உயர்திணை பன்மையால சொல்வது. எடுத்துக்காட்டு, நாலடி பற்றி வரும் நூலை நாலடியார் என்பதும். நாலடி ஒன்றனை கூறும் கிளவி, அதை நம்ம பன்மையில எப்படி சொல்றோம், நாலடியார் என்பதும். இரண்டாவது எடுத்துக்காட்டு, பாக்களை கோவை செய்த நூலை கோவையார் என்பதும். மூன்றாவது எடுத்துக்காட்டு, காக்கை, குருவி, கிளி முதலியவற்றை காக்கையார், குருவியார், கிளியார் என்பதும். அகிரிணை ஒருமையை உயர்திணை பன்மையால் கூறல். இவை இரண்டும் வழக்கினாகிய உயர் சொற்கிளவி. இவை இலக்கண மருங்கில் சொல்லார் அல்ல. இவை இரண்டும்
தொல்காப்பியத்தினுடைய நூற்பாவுடைய கடைசி வரியில சொல்றாரு, எவை இரண்டும் ஒருவரை கூறும் பன்மை கிளவியும் ஒன்றனை கூறும் பன்மை கிளவியும் ஆகிய இந்த இரண்டு உயர் சொற்கிளவியும் இலக்கண ஒருங்கில் சொல்லாரல்ல. இலக்கண முறைமையால் அது அவை சொல் நெறி அல்ல. இது மரபு அல்ல, இது வலு. இருந்தாலும் நாம உயர் சொற்கிளவி என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்வதனால இது மரபு வலு அமைதி. அதை யாம் வந்தேன், யான் வந்தேன் என்ற அந்த ஒருமையை யாம் வந்தேன் என்று பன்மையால் சொல்வது. நீ வந்தாய் என்ற ஒருமையை நீர் வந்தீர் என்று பன்மையால் சொல்வது. இவன் வந்தான் என்ற அந்த ஒருமையை இவர் வந்தார் என்று பன்மையால் சொல்வது. இம்மூன்றுமே பார்த்தீங்கன்னா வழக்கினாகிய உயர் சொற்கிளவி. இது இம்மூன்றும் இலக்கண மரங்கில் சொல்லார் அல்ல என்றாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதனால மரபு வலு அமைதி தொடர் என்று தொல்காப்பியர் இந்த தொடர் அமைப்பு முறையை விளக்குகின்றார். அதோட உயர் சொல், உயர்க்கும் சொல் என்று சேனாபதி சொல். உயர் சொல்னா என்ன? உயர்க்கும் சொல் என்று சொல்றார் 10. இது பற்றி மேலும் இதுல விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க, நீ படிச்சு பார்த்துங்க நீங்க. அப்ப இந்த வகுப்புல நாம தொல்காப்பியர் கிளவியாக்கத்தில் சொல்லக்கூடிய தொடரியல் அமைப்பு கூறுகள்ல அடை சினை முதல், அதாவது வண்ண சினை சொல் அமையும் முறை குறித்தும், இரண்டாவதாக ஒருமையை பன்மையால் கூறும் முறைமை குறித்தும் பார்த்தோம். இதுல மாணவர்களுக்கு ஏதாவது விளக்கமோ ஐயமோ தெளிவோ விரும்பினா நீங்க வினாக்களாக கேட்கலாம். யாருக்கேனும் ஐயம் தெளிவு வினா இருந்ததுன்னா கேட்கலாம்ப்பா. ஐயா தீபன் சொல்லுங்க. தீபன் ஐயா, அந்த அவர் வந்தார் அப்படின்னு சொல்லும்போது படற்கை அது படற்கை பன்மைக்கும் அதே மாதிரி தான் சொல்றோம், இங்க வந்து ஒருமையிலையும் அதே மாதிரி தானே சொல்றாங்க ஐயா. அப்ப வந்து பொருளை வந்து நம்ம எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அதான் அதனுடைய சூழல் இருக்க தொடர் அமைப்பை கொண்டு. ஆமா ஆமா, எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்க. உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன் நான், எழுத்துத்தியா நடத்துறதுல இருந்து ஒரு தொடர்ல வரக்கூடிய பொருள் அமைப்பை, பொருள் அமைதியை வைத்துக் கொண்டுதான் அந்த சொல்லுக்கான இலக்கணத்தை நாம வரையறுக்கணும். என்னங்க தீபன்? சரிங்க ஐயா, புரியுது. தனி ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு பார்க்க கூடாது. பல நேரங்களில் உங்களுக்கு அதுக்கான சில எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லியிருப்பேன். ஆடு என்பது பெயரா வரும் வினையா வரும். ஆமாங்க ஐயா. சரியா? நாடு என்பதும் பெயரா வரும் வினையாகவும் வரும். ஆமாங்க ஐயா. அது மாதிரிதான் அப்ப நாடு என்பது அந்த தொடரிடத்துல பெயராக வருகிறதா வினையாக வருகிறதா, என்ன இலக்கண பொருண்மையில் அது செயலாற்றுகிறது என்பதை அந்த தொடரில் உணர்த்தக்கூடிய பொருள் அடிப்படையில தான் பார்க்கணும். சரிங்க. அது மாதிரி அவர் வந்தார் என்பது அது உயர் சொற்கிளவியா அல்லது இயல்பிலேயே பன்மை பொருளை உணர்த்தக்கூடியதா என்பதை அந்த தொடர் அமைப்பு பொருண்மையை வைத்துக் கொண்டுதான் பார்க்கணும். சரிங்க. நல்லதுப்பா. வேறு யாராவது விளக்கங்கள் ஐயங்கள் தெளிவுகள் கேட்டுக்கலாம். நல்லதுப்பா. இந்த வகுப்புல நம்ம தொல்காப்பியர் கிளவியாக்கத்துல தொடரியல் அமைப்பு கூறுகள்ல அடை சினை முதல், அதாவது வண்ணச்சினை சொல் என்ற தொடர் அமைப்பு முறை குறித்தும், ஒன்றனை கூறும் பன்மை கிளவியும் ஒருவரை கூறும் பன்மை கிளவியும் குறித்து அமையக்கூடிய தொடர் அமைப்பு முறை குறித்தும் பார்த்தோம். அடுத்த வகுப்புல கிளவியாக்குது சொல்லக்கூடிய எஞ்சிய தொடர் அமைப்பு கூறுகளை பற்றி நாம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.